குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 23, 2025 ஓகேங்களா, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். 2020 அப்படின்றது டெஸ்ட் பேஜில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வுகள் கிடைக்கும். 1000 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஷெடியூல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இது முழுக்க ஆஃப்லைன் தான். நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஆர்டர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு கொரியரில் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துக்க முடியும். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் இப்போ நவம்பர் 26 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இமீடியட்டாக இந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா விருப்பம் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். G20 மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, ஜப்பான், கனடா, சவுதி அரேபியா, தென் அமெரிக்கா, துருக்கி, ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்க ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகளை அங்கம் வைக்கும் G20 கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஜோஹன்ஸ்பர்க் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து தொடங்கியிருக்கு. இந்த 2 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி, சீன பிரதமர் லீ கியாங், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனிய பிரதமரான பெட்ரிக் மெர்க்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பிரதமரான கியர் ஸ்டோமர், பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாலிசியோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துருக்கி அதிபரான ரிசப் தையிப் எர்டோன் மற்றும் இத்தாலிய பிரதமரான ஜார்ஜியா மெலோனி, ஜப்பான் பிரதமரான சானே தகாய்ச்சி, கன்னட பிரதமரான மார்க் கார்னி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனேசி உள்ளிட்ட 40 நாடுகளைச் சேர்ந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. இதில் வந்து இந்த G20 மாநாடு ஆப்பிரிக்க கண்டத்தில் நடக்கிறது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா 4 முக்கியமான இது வச்சுருக்கார். 4 முக்கியமான ஒரு முன்னெடுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. முதலாவது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் சமநிலையுடன் கலாச்சார வளம், சமூக ஒருங்கிணைப்புடன் கூடிய வாழ்வியல் வழிமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்க உலகளாவிய பாரம்பரிய அறிவுசார் கருவூலத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தல், பயங்கரவாத இயக்கங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை முறியடிக்கும் வகையில் G20 நாடுகளிடையே நிதி நிர்வாகம், பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்ய நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகாதார அவசர நிலை மற்றும் இயற்கை பேரிடரின் போது ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆப்பிரிக்காவின் அதாவது உலகின் வளர்ச்சிக்கு ஆப்பிரிக்காவின் வளர்ச்சி மிக முக்கியம். இந்தியா எப்போதும் ஆப்பிரிக்காவுக்கு ஆதரவாக உள்ள நாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் G20 வந்து பார்த்திங்கன்னா கூட்டமைப்பில் ஆப்பிரிக்காவுக்கு வந்து நிரந்தர உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா பதவி வழங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காரணம். உறுப்பு நாடுகள் நிதி ஆதரவுடன் ஆப்பிரிக்கா நாடுகளில் 10 லட்சம் சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர்களை உருவாக்கும் நோக்கில் திறன் பெருக்கு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உலகம் முழுவதும் செயல்படுத்த திட்டம். இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுடைய வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? G20 உறுப்பு நாடுகள் உலக மொத்த உற்பத்தியில் 85%, சர்வதேச வர்த்தகத்தில் 75% பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த G20 மாநாட்டுடைய தலைமை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வைக்க இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்திருக்காங்க. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் சிவில் அணுசக்தித்துறை தனியாருக்கு அனுமதி வழங்குதல், இந்திய உயர்கல்வி ஆணையம் உருவாக்குவது உள்ளிட்ட 10 வந்து பார்த்திங்கன்னா மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. நிறுவனங்கள் சட்டம் 2013 மற்றும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை சட்டம் ஆகிய 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் மேற்கொள்கிறாங்க. அடுத்ததாக முக்கியமானது இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் சட்டம் 1992, வைப்புத் தொகை சட்டம் 1996 மற்றும் பரிவர்த்தனை ஒப்பந்தங்கள் சட்டம் ஆகிய 3 சட்டங்களையும் ஒருங்கிணைத்து பரிவர்த்தனை சந்தை குறியீட்டு சட்டம் அப்படின்ற 2025 அப்படின்ற மசோதா வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்மொழியப்பட்டதன் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைக்கிறாங்க. இது எதுக்கு மாற்றம் அமைக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மானியக்குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் இந்த 3க்கும் மாற்றாக தான் அதை கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 131வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
சண்டிகர் யூனியன் பிரதேசங்களில் குடியரசுத் தலைவரே நேரடியாக சட்டம் இயற்றும் வகையில் 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் இம்பார்ட்டன்ட், டிஎன்பி ஸ்டூடெண்ட்லாம் ஃபுல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்ததாக தமிழகத்தின் வெப்பநிலையை கண்காணிக்க மற்றும் அவற்றை கட்டுப்படுத்த அரசு சார்பில் வெப்ப மீள்தன்மை திறன் மையம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் பிரிட்டன் அரசுடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. தமிழகத்தில் வெப்ப அலைகள் அதிக அளவில் இருக்கும் பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற வகையில் சுகாதார திட்டங்களை வகுக்க வந்து பார்த்திங்கன்னா அரசு முடிவெடுக்கிறது. இந்த வெப்பநிலை குறித்து தரவுகளை சேகரிக்க இந்த வெப்ப மீள்தன்மை திறன் மையம் வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பேர், தவிர்க்க முடியாத ஒரு பேர் டிஎன்பிசிலலாம். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவரோட வயது 92, வயது முதிர்வு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் 1933ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீசன். ஓகேங்களா. இனிமேல் வர தேர்வில் இவரை பற்றி ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கவிதை தொகுப்பான வணக்கம் வள்ளுவ நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இல்லை முக்கியமானது. ஓகேங்களா. தமிழன்பன் கவிதைகள், தோணி வருகிறது, தீவுகள் கரையேறுகின்றன, சூரிய பிறைகள், திரும்ப வந்த தேர்வலம், பனி பெய்யும் பகல், இரவு பாடகன் உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்திருக்காரு. பாரதிதாசனுடைய மரபில் வந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா வானம்பாடி இயக்கங்களில் ஒரு முக்கியமான கவிஞராக கருதப்படுறாரு. ஓகேங்களா. அரிமா நோக்கு அப்படின்ற ஆய்விதழ்லையும் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனி சிறப்பு இடத்தை பெற்ற கவிஞர் ஈரோடு தமிழன்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழித்துறை 2002ஆம் ஆண்டுக்கான தேசிய கருத்தரங்கம் ஒன்று நடத்தி சிறப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அவரை பற்றி. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இடையறாத தமிழ் பணிகளுக்கு அங்கீகாரமான கலைமாமணி, சாகித்ய அகாடமி, பாரதிதாசன் விருது, சிறந்த நூலுக்கான தமிழக அரசின் விருது, குரல்பீட விருது, முரசொலி அறக்கட்டளை விருது, கலைஞர் விருது, கவிக்கோ விருது, இல்லை எண்ணற்ற விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. திமுக அரசு சார்பில் 2002ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி பிறந்தனால கனவு இல்ல திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலக்கியத்துக்கு பங்காற்றுவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறோம். அந்த திட்டத்தின் கீழ் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இவர் இயற்றிய கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள் மற்றும் நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு அப்படின்ற நூலும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. இதில் கீழடியில் கேட்ட தாலாட்டு ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் வள்ளுவ. ஓகேங்களா. இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. எல்லாமே இம்பார்ட்டன் தான், எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது கோவையில் உலகத்தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் 45 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுள்ள கோவை செம்மொழி பூங்காவை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து திறந்து வைக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஜெயராபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் அவருடைய முழு உருவச் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2 தேர்வு எழுதுவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இது வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பண்ணிக்க முடியும். இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை ஆய்வாளர் பணி தேர்வு தொடர்பான மேல்நிலை கல்வி நிலையில் தேர்வு எழுதியவர்கள் உயிரியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய பாடங்கள் ஏதேனும் ஒன்றை நீங்கள் படித்திருக்கிறீர்களா அப்படின்ற பற்றியில் ஆம் இல்லை என்பதை தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அது வந்து பதிவு செய்யாமல் நிறைய பேர் விட்டுருப்பாங்க இல்லையா, அதனால் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டிஎன்பிசி விடைத்தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. தேவைப்படுவங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கூறிய பணத்தை கட்டி நீங்கள் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. நீங்கள் டிஎன்பிசி சம்மந்தமாக 3-4 கொஸ்டின் வந்து 3-4 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. குரூப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா நுழைவுச்சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுழைவுச்சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது G20 நாடுகள் தலைவருடன் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு. இதில் முக்கியமாக ஃபுல்லாமே வந்து பிரதமருடைய பேர் தான். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரைசி. ஓகேங்களா. இவருடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் G20 உச்சி மாநாட்டையுடைய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரைசி, பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர், கனடா பிரதமர் மார்க் கார்னி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனேசி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், மலேசிய பிரதமரான அன்வர் இப்ராஹிம், தென்கொரிய அதிபரான லீ ஜே மியூங், பிரேசில் அதிபர் லூயிஸ் இனோசியா லூலுவா டல்சிவா உள்ளிட்டவர்களும் வந்து பிரதமர் தனித்தனியாக மீட்டிங் பண்ணிருக்காரு. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரதமருடைய பேர் ரொம்ப முக்கியம். நம்ம எஸ்ஐலலாம் கேட்பாங்க, அதனால தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நடப்பு நிதியாண்டில் இந்திய ரயில்வேயின் மொத்த சரக்கு போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி டன்னை வந்து பார்த்திங்கன்னா தாண்டி இருக்கு. ஓகேங்களா. இது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது. ஓகேங்களா. அடுத்ததாக உயர்நீதிமன்றத்தினுடைய 52வது தலைமை நீதிபதியான PR கவையுடைய வந்து பார்த்திங்கன்னா பதவிக்காலம் ஞாயிற்றுக்கிழமை முடிவடையுது. இதனையடுத்து புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க இருக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 53வது தலைமை நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார். இவர் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி தான் ஓய்வு பெறார். ஓகேங்களா. அடுத்தது
டெப் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் மகித் சாந்த் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பதக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் டெப் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் 50 மீட்டர் ஃபில்டர் 3 பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மகித் சாந்த் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வென்றிருக்கார். இந்த போட்டியில் இவர் வாங்கின 4வது பதக்கம் இது. ஓகேங்களா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனோ அதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி லீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேஜில் நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10% கட்டண சலுகை வழங்குறாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.